குட் மார்னிங் கைஸ். மணி 6:17. நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னையோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா புரி. பைக் இஸ் ஆல் செட், லோட் பண்ணியாச்சு. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ठीक है, தேங்க்யூ. தேங்க்யூ சார். It was a very beautiful stay, very nice experience. Always Bengal வந்து என்ன அமேஸ் பண்ணியிருக்கு with the hospitality and the kind of reception. Bengal is always amazing, and thank you so much Kolkata. We'll surely visit again. ஃபுல்லாக இந்த ஏரியா 3 days நடந்துகிட்டே இருந்தேன். ஓகே, இங்கேருந்து மேப் போடணும் சிட்டிக்கு அவுட்டர் போகிறதுக்கு, which we will do now. ஓகே, பார்க் ஸ்ட்ரீட்டெல்லாம் நீங்கள் கோப்ரோ வியூவில் பார்க்கலல்ல, ஆர் ஆக்ஷன் கேம் வியூவில் பார்க்கலல்ல. This is the beautiful Park Street. ஃபுல்லாக இந்த ஏரியா தான் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். கொல்கட்டா மழையில் beautiful. For that matter, நம்ம ஓன் டயலாக், மழைன்றது வந்து நேச்சரோட மேக்கப். ஸோ இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எல்லோ டாக்ஸியில் போக முடியல. எல்லோ டாக்ஸி வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் வருமா. எல்லாம் டாக்ஸி புக் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு டாக்ஸி புக் ஆகிடுச்சு ஹவுராலேருந்து ரிட்டர்ன் வரும்போது, ஆனால் அவர் வரவே இல்லை. ஸோ அதுதான் எல்லோ டாக்ஸி ஸ்டோரி. கொல்கட்டாவில் 3 days சரியான மழை தான். ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் ரெயின் தாங்க. ஹூக்ளி ரிவரை வந்து இங்கே கங்கான்னு கூட சொல்லுவாங்க கொல்கட்டாவில். ஸோ நம்ம NH16 ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே விசிட் அகைன் கண்டிப்பாக. கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது ஸ்டில், அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கொல்கட்டா தானே, அதனால். இந்த ட்ரக்ஸில் இருந்தெல்லாம் கை பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு தெரியுதா? எவ்வளோ அழுக்கு இந்த நம்ம வைசரில் அடிக்குது பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங் ரைட் பண்ணுறதுக்கு. க்ளவுஸும் போடணும், சிக்னல் விழுந்துடுச்சு. சிக்னலில் அந்த க்ளவுஸ் அண்ட் தென் வில் கண்டினியூ. பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே NH16 போயிட்டுருக்கோம். சென்னைக்கு வந்து 1652 கிலோமீட்டர்ஸ். பெங்களூருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 200 கிலோமீட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குவிக் டிப், மழையில் ரோடு ஈரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் கோ ஸ்லோ. சரியான ட்ராக்ஷன் கிடைக்காது. ஸோ பைக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு, இதேமாதிரி நம்ம பிரேக்கிங் கேல்குலேஷன் தப்பாகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ரோடு ஈரமாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாகவே வண்டி ஓட்டுங்க. லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. ரெயின் கவர்ஸ் போடல, பாசிங் ஷவர் தான் சொல்லி தான் போய்கிட்டு இருக்கேன். டேங்க் பேக் கவர் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ரெயின் கோட் போடலை. லைட் ட்ரெஸ்லலாம் நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து ஹேண்டில் பண்ணோம். ப்ளஸ் வந்து போகிற வழியில் காஞ்சிரும்.
ஃபுல்லாக ரெயினாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், மாட்டினேன் நான். ரைடு வந்து சரியான வைபியாக போயிட்டுருக்கு. வியூஸும் வந்து அப்படி தான் இருக்கும். மழையை வந்து ஒரு ஃபில்டர் போட்டுருது நேச்சருக்கு. அருமையாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. ஹூக்ளி நதி நம்ம கூடவே வருதுன்னு நினைக்கிறேன், இல்லை இடத்த பக்கம். அந்த பக்கம் டானா போகுது, பங்களாதேஷ்க்கு போகுதா. நம்ம தாமோதர் நதி பற்றி நான் வந்து நம்ம சிக்கிம் ப்ளாகில் சொல்லியிருப்பேன். பெங்காலோட துக்கம், பெங்கால் சோரோ வந்து இந்த நதி தான், தாமோதர் நதி. ஏன்னா இது எல்லா வருஷம் இது ஃப்ளட் ஆகும் மழை காலத்தில். ஸோ நிறைய விவசாயம், நிறைய வில்லேஜஸ் எல்லாம் பாதிக்கப்படும். வாவ், 174 கிலோமீட்டர் அப்படி நேராக. ஸோ ரீஃபியூல் பண்ணியாச்சு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 105 ரூபா. அண்ட் ரெயின் கியர்ஸும் போட்டிருக்கு. ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம். 918 ருபீஸ் ஆயிடுச்சு. நான் லெட்ஸ் கோ. இன்னொரு 140 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் NH16. This has become a rain ride. Bhubaneswar still have 343 kilometers. ரைடு மாதிரி ஆயிடுச்சு, மழை ரைடு ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்லாக கியர் பண்ணியிருக்கோம். ஸோ மழையில் ரைட் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் நல்லா கிடைக்கும். நம்ம வண்டி யூஸ்வலாக மழையில் வந்து நான் 70, 80s இந்த ரேஞ்சில் ஓட்டுவேன். ப்ளஸ் 85க்கு மேலே போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். மோஸ்ட்லி போக மாட்டேன், 80ஸில் தான் மெயின்டைன் பண்ணுவேன், 70s to 80s. அண்ட் மழை இல்லைன்னா 100ஸில் க்ரூஸ் பண்ணுவோம். ஸோ மைலேஜ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹியூஜான டிஃப்ரென்ஸ் இருக்கும். 70s 80ஸில் போகிறப்பையும் 100+ போகிறப்பையும் வந்து மைலேஜ் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். மழை டைமில் எல்லாமே அழகாக தான் இருக்கும். மரங்கள், ரோடு, செடிகள், வயல்கள் எல்லாமே அழகாக இருக்கும். Very and the flora. ஓகே. அங்கே ஒரு தாபா இருக்குது, இங்கே ஒரு தாபா இருக்குது. எங்கே குடிக்கலாம் டீ? இங்கேயே குடிக்கலாமா? சாய், இந்த க்ளவுஸில் இருந்து வந்த கலர், அப்புறம் ஒரு பிஸ்கெட், மேபி இன்னொரு பிஸ்கெட், இன்னொரு டீ குடித்தாலும் குடிப்பேன். ஸோ இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. மோஸ்ட்லி மழை பெஞ்சிட்டே இருக்குது, விடுற மாதிரி இல்லை. அப்பப்போ நிற்கிது, அப்பப்போ பெய்யுது. லோக்கல் ஹோம்மேட் பிஸ்கெட் போல. ஸோ பை த வே சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஒரிசாக்குள்ளே வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் பார்த்து போயிட்டே இருக்கோம். ஃபீல்ட்ஸ் எல்லாம், இந்த வயல்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த மழையில் பார்க்கும்போது இன்னும் அதோட பியூட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்மெட் வைசர் வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஐ திங்க் கேமராவும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக், met some nice people. You want to meet this year or next year? I don't know. Whenever I'll come, I'll call you. ठीक है. Once again, thank you sir. Nice meeting. Fresh आइटम 11 make a wish. Okay, चलो. Alrighty guys, met some nice people, very nice people. ஸோ அவருக்கு வந்து அங்கே ஹோட்டல் இருக்குது, அங்கே அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பலாசோ வரும்போது அவருக்கு கால் பண்ணால் அவர் வந்து ஹெல்ப். ஸோ
இதாங்க ட்ராவல் பண்ணுறதோட பியூட்டி. வில் மீட் நியூ பீப்புள். ஸோ இந்த ரோட்டில் நம்ம சஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நம்ம ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் ரோடு வேலை எல்லாம் நடக்குது. ஸோ நம்ம போகிறப்போ அந்த ரூட் எடுத்தது நல்ல ஒரு டிசிஷன். இதுதான் பலாசோர் ரயில்வே கிராசிங். அந்த இன்ஃபேமஸான ரயில்வே ஆக்சிடெண்ட் இங்கே தான் நடந்துடுச்சு. பலாசோர். இங்கெல்லாம் மழையே இல்லை. ஐ மீன் இப்போதைக்கு மழை பெய்யலை. மாடுங்கள்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்குது ரோட்டில். கைஸ் இது வரைக்கும் 330 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கிறோம். மணி ஆல்மோஸ்ட் 1 o'clock. இன்னொரு 170 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே. ஹோப்ஃபுல்லி புவனேஸ்வரில் கட்டக்லேயும் பெருசாக டிராஃபிக்கில் எதுவும் மாட்டக்கூடாது. ஸோ கைஸ் ஒரு லன்ச் பிரேக். பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு 110 கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமாக. புரிக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். எதுவும் சாப்பிடல, பிஸ்கெட் மட்டும்தானே சாப்பிட்டுருக்கேன். லன்ச் சொல்லியிருக்கேன். லன்ச் சாப்பிட்டுட்டு வி வில் கண்டினியூ. மச் நீடட் பிரேக் एक्चुअली. 400 किलोमीटर और है हम लंच नहीं नॉर्मल हाँ ठीक है रख दो नहीं ये नहीं चाहिए. நாட்டுக்கோழி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓகே. கை வாஷ் பண்ணியும் போகல. ஸோ இதோட சாப்பிட போகிறேன். ஏதாவது ஆகுமான்னு தெரியல. ஸோ லன்ச் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ரீஃபியூல் பண்ணணும். மழை விடுற மாதிரி இல்லை. கரெக்டாக என்ன ரூமில் ட்ராப் பண்ணிட்டு தான் மழை நிற்கும் போல். ஒன்று பேண்டில் இருந்துருக்கு, பட்டு கீழே விட்டுட்டேன். அடுத்து நான் பார்க்கலாம். அம்மா வண்டிக்கிட்ட அவ்வளோ பிரியமாக அதுக்குன்னு தெரில. ஒன்று இப்போ இதிலேருந்து இப்படி பறந்து போயிடுச்சு. ஒன்று நம்ம பேண்டில் இருந்துச்சு. மற்றவங்கள எப்படி வராங்க? ஷவா கட்டக். அடுத்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணிட்டு தான் லெஃப்ட் எடுக்கணும். பெரிய பிரிட்ஜ் வரும். புரி கனால் தாண்டி ஒரு பெரிய பிரிட்ஜ் வரும். இதில் இருந்து லெஃப்ட்டு. புரி 68 கிலோமீட்டர்ஸ். குட். இந்த சரௌண்டிங் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. புவனேஸ்வர் இந்த சைடு, புரி சைடெலாம் பார்த்திங்கன்னா லிங்கராஜ டெம்பிள் இருக்குது, கொனார்க் சன் டெம்பிள் இருக்குது, அதே மாதிரி அசோகா ராக்கடிக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பீச் இருக்குது. ஸோ புவனேஸ்வருக்காக தனியாகவே வரலாம். ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணுவோம். பரவாயில்ல, இந்த மாதிரி குட் ஸ்பிரிட்டோட நிறைய பேர் இருக்காங்க. கைஸ், வெல்கம் டு புரி. இங்கேருந்து 42 கிலோமீட்டர்ஸ், another 42 கிலோமீட்டர்ஸ் டு புரி. க்ளவுஸை காட்டி இதில் போட்டிருக்கேன். 42 கிலோமீட்டர்ஸ் தான். பொறுமையாக தான் போகிறேன். க்ளவுஸ் கொஞ்சம் காஞ்சாலும் நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். நம்ம ஹோட்டலுக்கு 8.3 கிலோமீட்டர்ஸ். கொனார்க் சன் டெம்பிள் போய் பார்க்க முடிஞ்சால் போய் பார்க்கணும். புரி, a such iconic place. Welcome you all to Puri once again. Jai Jagannath.
Rath festival on the one of the largest festivals in the world actually. Come Puri Dham. Welcome to Puri Dham. Actually இங்கே வரும்போதே அந்த வைப்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ். இது வேறு உலகம் மாதிரி இருக்குது. Alright guys, Hotel Sun Bay வந்தாச்சு. This is the hotel. ஸோ கைஸ் நம்ம புரி வந்தாச்சு ஃபைனலி. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெயின் ரைடு, மழையில் தான் ஃபுல்லாக ஓடிட்டு வந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லி புரி வந்தாச்சு. புரி வந்ததுலேருந்து அமேசிங்கான ஒரு ஃபீல், பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி. என்னன்னு தெரியல, எப்படி என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஹோட்டலில் அவங்க வெல்கம் பண்ண விதம், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண விதம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இது ஃபுல்லாகவே சேராக இருந்துச்சு. அவங்க எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாக்கெட்ஸ் அது எல்லாத்தையும், ரெயின் கவர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டேன். எல்லாத்துலேயும் சேரு எல்லாம் வாஷ் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். அண்ட் மேலே போயிட்டு பியூட்டிஃபுல்லான ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ட்ரோன் ஷாட்ஸ் நான் வந்து எண்ணில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கோயில் கிட்டக்க நம்ம ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஜெகநாத் டெம்பிள் மேலே ட்ரோன் பர்மிஷன் இல்லை. அதனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து அவுட் சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஐ ஹோப் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஃபுட்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு போகிறேன். இங்கே கொஞ்சம் லோக்கலில் எங்கேயாவது போக முடிஞ்ச போயிட்டு ஈவினிங் அந்த பீச்சுக்கு போகணும். தட்ஸ் த பிளான். அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து அடுத்த vlogல நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்றைக்கி ரைடு வந்து நல்லா இருந்துச்சு, பட் இட் இஸ் ஈக்குவலி டயரிங். ஏன்னா நேற்று வந்து சரியாக தூங்க முடியல. So yeah, that's it. Thank you so much for all your love and support. Thank you so much for watching, and I will see you guys in the next one. Take care.